மலையில வாழ்க்கையை ஒரு முறை ரிப்பீட் பண்ணலாமா? கண்ணு மூடுங்க, நான் சொல்றத அப்படி இமேஜின் பண்ணி பாருங்க. 5 மணி ஆச்சு, கோழி கூவுது. எல்லாம் வைக்காமலே அம்மா கோழியோட சத்தத்தை கேட்டு எழும்புறாங்க. 5 மணி ஆச்சு, அப்பா எழும்பி சமைக்கணுமே அப்படின்னு சொல்லி உடம்பு வலியை கூட பார்க்காம நமக்காக எழும்புறாங்க. சாமான் சட்டி முட்டியெல்லாம் கழுவி நமக்காக சாப்பாடு ரெடி பண்றாங்க அம்மா. என்ன இருக்க போகுது சாப்பாடு? ரொட்டியும் சம்பளம் தான், இல்லைன்னா பழைய சோறு, நேற்று வச்ச சாதம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சாப்பாடுங்க ஆக்கி வைக்க போறாங்க. 5:30 மணி ஆச்சு, எலும்புக்குள்ள ஸ்கூலுக்கு போகணும்ல, லேட் ஆச்சு. நானும் வேலைக்கு போகணும், உங்க அப்பாவும் வேலைக்கு அனுப்பணும், சாப்பாடு கட்டணும், எத்தனை வேலை இருக்கு, ஒன்னையும் எழுப்பிக்கிட்டு இருக்க முடியுமா? டக்குனு எழும்பு, இல்லைன்னா கம்பு எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அம்மாவோட சத்தம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அப்பா, நீ ஏன் புள்ளைய இப்படி திட்டிக்கிட்டு இருக்க? இன்னும் டைம் இருக்கு, அதை தூங்கி மெதுவா எழும்பட்டும், நீ இருக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அப்பா இந்த பக்கம் நமக்கு சப்போர்ட் பண்ணி கத்துவாரு. என்ன 7 மணிக்கு ஸ்கூல் போகணும்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு எழுப்பி பரபரன்னு பயணப்போம். அம்மா என்னோட ரிபனை காண, அம்மா என்னோட சொக்ஸை காண, அம்மா என்னோட ஷூ எங்கம்மா வச்ச, கழுவனியா அப்படின்னு சொல்லி அம்மா அங்க இருந்து எல்லாம் கழுவி ஒரு இடத்துல வச்சிருக்கிறதுக்கு நான் லேட்டா எழும்ப வேணாம், சீக்கிரமா எழும்புன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அம்மா ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன, இந்த கத்துற சத்தத்தோடய எல்லாருமே ரெடி ஆயிடுவாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போறவங்க ஸ்கூலுக்கு, வேலைக்கு போறவங்க வேலைக்கு, கபத்துக்கு போற அப்பா கபத்துக்கு போயிடுவாரு. போற போக்குல நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போவோமே அப்படின்னு சொல்லி பணியலயத்துக்கு போயிட்டு, சுரேஷ் நான் பயணம் வச்சுட்டே வாரியா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போயாச்சு. 1 மணிக்கு மணி அடிச்சா சோறுதா அப்படின்ற மாதிரி மணி அடிச்ச உடனே வீட்டுக்கு வந்து பானையில அம்மா என்ன சாதம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறது. பழைய சாதம் இருக்கும், இல்லாட்டி பழைய கஞ்சி இருக்கும், காலையில வச்சு ரொட்டியும் சம்பளம் இருக்கும். எதையோ நம்ம சாப்பிட்டு பக்கத்து வீட்டு பசங்களோட விளையாடிட்டு இருப்போம். ரொம்ப ஜொலியா போயிட்டு இருக்கோம். எங்கடா அவனை காணா, எங்கடா இவனை காணா, அவன் ஏமாத்தி போட்டான், இவன் ஏமாத்தி போட்டான்னு சொல்லிட்டு 1008 சண்டை. இந்த சண்டையை பத்தியும் லயத்து வாழ்க்கையில நம்ம விளையாடுற விளையாட்டுகளை பத்தியும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? எப்ப கிடைச்சா நீங்க அதையும் போயிட்டு பாருங்க. அதுக்கு பிறகு என்ன, 4 மணி ஆச்சுன்னா அம்மா கொழுந்து முடத்துல இருந்து கொழுந்து நிறுத்திட்டு அப்படியே வருவாங்க. என்னடா படிக்காம ஆடுற அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஒரு கம்பை தூக்கிட்டே வருவாங்க. நம்ம ஓடுற ஓட்டத்துல ஹுசைன் போல்டே முந்திருவோம்னா பாத்துக்கோங்களேன், அப்படி ஓடுவோம். அதுக்கு பிறகு அம்மா சமைச்செல்லாம் முடிச்சு கொஞ்சம் அமைதியான பிறகு வருவோம். அம்மா தேத்தனி ஊற்றி ரெடியா வச்சிருப்பாங்க. இந்த தேத்தனியை குடி அப்படின்னு சொல்லி தேத்தனியவும் கருப்பட்டியும் கொடுப்பாங்க. ஏம்மா எனக்கு டீ இல்லையா, எனக்கு தேத்தனி குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம கரைச்சு கொடுப்போம். இருந்தாலும் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளும் குடிச்சு முடிச்சிருவோம். அதுக்கு பிறகு என்ன, அம்மா டிவியில கதை பார்த்துட்டு இருப்பாங்க, பாட்டி நமக்கு கதை சொல்லிட்டு இருப்பாங்க. பேரனையும் பேத்தியும் பக்கத்துல வச்சுக்கிட்டு கையில சோறு இருக்கும், அதை ஊட்டிக்கிட்டு ஒரு ஊர்ல ஒரு ராசா இருந்தாராம். அந்த ராசாவுக்கு ஒரு ராணி இருந்தாங்களா, 2 பேத்துக்கும் ஒரு பொண்ணு இருந்துச்சா. அந்த பொண்ணு காணா போடுச்சான், அப்படிச்சா இப்படிச்சா அப்படின்னு சொல்லி நீங்க என்னங்க சிறுகதை எழுதுறீங்க? அவங்க சொல்லுவாங்க பாருங்க, ஒரு மோட்டிவேஷன் கேட்கறதுக்கு. சொல்லுங்க அம்மா, அப்புறம் இந்த ராஜாவுக்கு என்னாச்சம்மா, ராஜாவோட மகளுக்கு என்னாச்சம்மா அப்படின்னு சொல்லி குறுக்கு குறுக்க நம்ம கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு சலிக்காம பதில் சொல்லுவாங்க நம்ம பாட்டியும் தாத்தாவும். அதுக்கு பிறகு என்ன, அப்படியே கதையை கேட்டுட்டே தூங்கிடுவோம். அதுக்கு பிறகு அடுத்த நாள் இதே ரூட்டின், இதே வேலை, இதே ஸ்கூல், இதே கொழுப்பு தான். உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? கமெண்ட்ல சொல்லுங்க.